சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். முதலில் அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குடும்பம் எல்லாம் மீளா துயரில் இருக்கின்றது. அந்த விபத்தில் உயிரிழந்த 265 பேருக்கும், அந்த மருத்துவ மாணவர்கள் 5 பேருக்கும் முதலில் நான் என்னுடைய இரங்கலை நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம், புதுச்சேரியில் கடந்த 4 மாதமாக வழங்கப்பட்டு வருகின்ற அரிசி, இலவச அரிசி, நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் கூட மக்களுக்கு அந்த அரிசிகள் சென்று சேர்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற முறையில் எல்லாத்துக்கும் குறை சொல்லின்னு இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் அந்த குறைகள் அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடுத்தாவது சரி செய்திருவாங்கன்ற நம்பிக்கையில் பேசாமல் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டுமே இந்த டெண்டர் கிடைக்கிற வகையில் டெண்டர் தான் விடப்பட்டது. ஆனால் அதில் இருக்க கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் அதை எடுக்க முடியும். அவங்களுக்கு புதுச்சேரியில் அரிசி ஆலையோ, ரைஸ் மில்லோ, இல்லை குடோனோ, இல்லை இதுக்கு முன்னாடி அரிசி இங்கே வியாபாரம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்தாங்க. அவங்க அந்த 4 மாத காலம் ஏறக்குறைய 88 கோடி ரூபா அளவுக்கு அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த காலம் முடிந்த பிறகு மீண்டும் டெண்டர் வைக்கணும் புதுச்சேரி அரசு. மீண்டும் சிவில் சப்ளை மூலமாக, ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர்ன்றதால அதை ரெனியூவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அரிசி அன்னைக்கு ஏலம் மக்கள்கிட்ட டெண்டர் வைக்கும்பொழுது அன்னைக்கே 9 ரூபா கூட வாங்கியதா ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையும் கூட. இப்போ மிகப்பெரிய விளைச்சல் ஏற்பட்டு அரிசி விலையெல்லாம் குறைந்து இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு கணக்கு பார்த்தா 15 ரூபா கூட கொடுத்தா அதே 47-40க்கு அந்த அரிசியை ரெனியூவல் செய்திருக்கிறாங்க. இது ஏறக்குறைய புதுச்சேரியினுடைய அரசுக்கு ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு. இந்த இழப்பு மக்களுக்கு மீண்டும் இன்னும் ஒரு 5 கிலோ அரிசி தரலாம். இவங்க தரேன்னு சொல்லி தராமல் இருக்கிற கோதுமை தரலாம். 2 கிலோ தரேன்னு சொன்னாங்க, கோதுமை தரல. அந்த ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் தராமல் இருக்கிறாங்க. அந்த கடைக்கு வாடகை தராமல் இருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை முறையாக டெண்டரு முன்கூட்டியே விட்டு இருந்தால் இந்த ரெனியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அரிசி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே பணத்தை ஒதுக்கிட்டீங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்கோசம் முறைகேடு, முழு முறைகேடில் இது நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் இப்போ ரெனியூல் பண்ணியிருக்கிற அதை ரத்து செய்துட்டு முறைப்படி டெண்டருக்கு போய் டெண்டர் வச்சு புதுச்சேரியில் இருக்கின்ற அரிசி ஆலையில் இருக்கக்கூடிய மில்லுகளுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கும் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முழு முயற்சி. ஏன்னா இப்போ வரக்கூடிய அரிசி எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கும் விளைஞ்ச நெல்லுலேருந்தோ, பாண்டிச்சேரி நெல் வியாபாரிகிட்ட, அரிசி வியாபாரிகிட்ட தான் வரலாம். முழுக்க அண்டை மாநிலத்து புதுச்சேரிக்கு இருக்குது. இந்த ஊர் விவசாயிகள் ஏற்றம் பெறணும், இந்த ஊரில் இருக்கிற மூடி கிடக்கிற மில்லுலாம் திறக்கப்படணும், இங்கே இருக்கிற தொழிலாளிகளாக வேலை கிடைக்கணும்னா இந்த அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து இப்படி தான் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மில்லை தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணுன்ட்டாங்க. தோரம்பருப்பு அந்த அவட சேர்த்தான், வடநாட்டிலேருந்து வயலேட்லேருந்து தோரம்பருப்பை தமிழ்நாட்டில் தான் அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் ஒரு அரசாங்கம் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தன்னுடைய திட்டங்கள் இருக்கணும். இது பெயர் அளவில் ஏதோ கார்பரேட் கம்பெனி பண்ணுற மாதிரி இருப்பது சரியல்ல. உடனடியாக இந்த அரசு தன் தவறை திருத்தி கொண்டு இந்த ரெனியூவல் செய்ததை ரத்து செய்துவிட்டு டெண்டர் மூலியமாகவே புதுச்சேரியில் இருக்கின்ற அந்த பழைய சிஸ்டத்தை எடுத்துட்டு உங்களுக்கு தேவை அரிசி, அந்த கட்டுப்பாடு கரெக்டான நேரத்தில் சப்ளை பண்ணன்ற முறையில் புதுச்சேரியில் இருக்க மில் அதிபர்களும் இதில் கலந்துக்கிறதுக்கு வழி செய்யணும். புதுச்சேரியில் இருக்க விவசாயிகளோட நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழி செய்யணும். இதை இந்த அரசாங்கம் செவி மடுக்கவில்லைன்னா, செய்யலைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சிவில் சப்ளை முன்பு தேதியிட்டு போராட்டம் நடத்தும் இந்த வாரத்திலே.
ரேஷன் கடை அரிசி. சார் இந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக அமைச்சர் ஒருத்தர் முதல்ல இது சம்பந்தமான கேள்வி கேட்டுருங்கண்ணே, அப்புறம் நீங்க சொல்றத சொல்லிடலாம். இல்ல முதல்ல இது சம்பந்தமான கேள்வி இருந்தா கேட்டுருங்க. யார் தனிப்பட்ட நபர் ஒருத்தர் தரான்னு சொன்னீங்க, யார் தனிப்பட்ட சர்வ பேக்கேஜ் அப்புறம் வேற அரசு அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கு. அது எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி நான் சொல்லிட்டேன், நடந்துக்கிற தவறுகளை சொல்லிட்டேன். நெருக்கமாக இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணீங்க. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு ஆய்வு செஞ்சிருப்பீங்க, யாருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்க. அரசுக்கு தொடர்பு இருக்கு. இது வந்து நான் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கையில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் எங்கிட்டயும் இருக்குது. அதை அள்ளி வீச விரும்பல. அரசாங்கம் தானே திருத்திக்கணும், ஈட்டென்று வந்து மறுபடியும் வைக்கணுன்றது தான். கடந்த கால அரிசியை விட இந்த கால இந்த போன அரிசி நல்லா. ஆமா, கடந்த காலத்துல வாங்கின அரிசியினுடைய விலை வேற, இப்ப வாங்குற 47-40 வேற. நல்லா 1050 ரூபாய்க்கு 25 கிலோ சிப்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி தராங்க. சாப்பிடக்கூடிய அரிசி. இதை விட உயர் ரகமான அரிசி அது 40 ரூபாய்க்கு நல்ல ரகமாவே பிராண்டடே கிடைக்குது. நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? அந்த பிரஸ் நேற்று ஒரு மேடையிலே சொல்லிட்டேன். இல்லை அது வந்து ரீசெண்ட் தான் வைக்கிறேன்னாரு. சரி, தவறு நடக்குதுங்கன்னு சொன்னேன், செய்யறேன்னு சொன்னாரு. நான் என்னுடைய கடமை செய்யணும்ல. அவரை தான் சாடுறான், முதலமைச்சர் தான் சாடுறான். இப்ப ஏங்க 15 ரூபா ஊழலா, இல்ல அவருக்கு தெரியாம அதிகாரிக்கு பண்ணிக்கிறாங்களா, இல்ல அவரே பண்ணிக்கிறாங்கன்றத நான் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறேன். அவரு ஒன்றும் மறுக்கிட்டோம், தவறுதான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க சரியா வாங்கியிருக்கிறோம், இந்த ரெனியூவல் ரைட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லட்டும். முதலமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காரு, நீங்க கேட்கறதுலாம் சொல்ல முடியாது. அதாவது அதை சொல்றது எங்களுடைய அச்சம் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய தவறு, மக்களுக்கு வந்து 10 கிலோ கொடுக்குற அரிசியை 5 கிலோ கொடுக்கலாம். நீ சொன்ன 2 கிலோ கோதுமை தரேன்னு சொன்னீங்க, கொடுக்கா விட்டீங்க. பருப்பு போடுறீங்க, அதை போடா விட்டீங்க. இதெல்லாம் இதில் செய்யலாம். ஏறக்குறைய 20 கோடி ரூபான்றது பெரிய தொகை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இன்னைக்கு ரேஷனில் சப்ளை பண்ணக்கூடிய அரிசி வந்து முழுமையாக போய் சென்றடையல. 100% ரெட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% போய் சேரலை. மஞ்சள் கார்டில் இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா போய் சேர 70% தான் சப்ளை பண்ணுறாங்க. மீதி 30% அது எந்த அக்கௌண்ட்டில் வருது? அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா, இல்லை அரிசியை வாங்கினதை மீந்து மறுமாதம் போகிறீங்களா? இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கொடுக்கணும். கடந்த 4 மாதத்தில் எண்ணூறு தொகுதியில் 80% மேலே கொடுக்கவே இல்லை. மீதி 20% என்ன செஞ்சாங்கன்றதையும் சொல்லணும். மறைமுகமா ஊழல் நடந்திருக்கு, முதலமைச்சர் ஊழல் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்க. அப்புறம் என்னங்க, நான் தான் சொல்றேனேங்க. நான் வந்து 15 போன தடவை வாங்கினது 9 ரூபா கூடன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரிசி விலை குறைஞ்சிருக்கும் பொழுது மறுபடியும் அதே தொகை கொடுத்தால மேற்கொண்டு 6 ரூபா நஷ்டம். அப்ப 15 ரூபா இந்த அரசாங்கத்துக்கு கூடுதலா கொடுத்து வாங்குறாங்க. கணக்குல நஷ்டம். முறைகேடு. கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து அனைத்து துறையில ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒருத்தர் வந்து சம்மதம் கட்ட விஷயமா இருக்கிறோம், கலாத்துறை போலி மதுமான தமிழக அரசுக்கு அது பெரிய இழப்பு, இந்த மாதிரி பல விஷயம். இதுல வந்து எதிர்கட்சியான நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு பதவி விலகணும்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாட சொல்லிட்டாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டிருக்காங்க. அவரு தார்மீகமா பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அதை விட அவர் இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய இந்த அமைச்சரவைகளை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இதில் வாயை திறக்காது இருக்காரு. அவரை எப்பயாவது பார்த்து நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இது இல்லைங்க, முதலமைச்சரை பார்த்து இப்படி இல்லை, முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி தவறுலாம் நடந்திருக்குது, ஸ்மார்ட் சிட்டில தவறு நடந்திருக்குது, இந்த துறையில் தவறு நடந்திருக்குது, கால்நடை துறையில் இது மாதிரி மாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தராது இருக்கிறாங்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து நீங்க யாராவது கேட்டீங்களா? என்னை கேட்குறீங்க, நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டுன்னு இருக்கேன். என் காலம் வரும் எங்களுக்கு கேட்கறதுக்கு. இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிற துருப்பு சீட்டா நாங்க வச்சுக்கிறது பல விஷயம் இருக்குது. அதை கேட்கிற நேரத்துல கேட்போம். அரசாங்கத்தை தூக்கி எறிவதுக்கு ஆமா 6 மாசத்துல முடியுதுன்னா இனிமேதான் ஒரு கட்டா நாங்க அவுத்து கொடுப்போம். ஊழல் ஆட்சி தான், ஊரறிஞ்ச ஆட்சி தானே, ஊழல் ஆட்சி தானே.
விலகி இருக்கணும். அதே மாதிரி கூட்டங்கள் காங்கிரஸ் கட்சி வருகின்ற தேர்தல் வந்து அவங்க தலைமையில சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க இப்ப 6 சிட்டிங் எம்எல்ஏ இருக்கீங்க, அவங்க 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அவங்க பேசுறாங்க, எங்க கட்சி வளர்ச்சிக்கு நாங்க பேசுறோம். எங்க தலைமை அதுக்கு தகுந்த முடிவு எடுப்பாங்க. சொல்லிருக்காரு எங்க தலைமை இல்லைங்க, நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அவர் நாராயணசாமி சாருக்கு பவர் ஜாஸ்தின்றதால அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு அவ்வளவு பவர் இல்லை. ரேஷன் கடைக்கு அரிசியை வந்து இது பண்ணாங்க, நீங்க போராட்டம். ஆமா, அந்த அரிசி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதான் சொல்லிட்டேன். அந்த 70% 80% அரிசி தான் கொடுக்குறாங்க. அந்த அரிசி ரிட்டர்ன் ஆகிற அரிசி வந்து எந்த கணக்கில் போகுது, அது ஒரு மாசமா எவ்வளவு வந்து அரசாங்கத்துக்கு மீதமாச்சு, கடந்த 4 மாசத்துல எவ்வளவு பணம் வந்து அதெல்லாம் மிச்சமாயிருக்குன்னு சொல்லுங்க. இந்த காங்கிரஸ் வந்து ஊழல் தொடர்பா நாங்க சிபிஐக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அது மாதிரி எதுவும் பண்ற மாதிரி ஐடியா? இல்ல சிபிஐக்கு இப்ப மக்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டுன்னு போனோம். காங்கிரஸ் போனாங்கன்னா நாங்க வரவேற்கிறோம், போனா வரவேற்கிறோம். நீங்க போக மாட்டீங்க? எங்களுக்கு அது மாதிரி அவர்கிட்ட ஏதோ பொறுப்பு கிடைச்சிருக்குது, அவங்க போறேன்றாங்க, எங்களுக்கு கிடைக்கல. முதல்வர் சந்திச்சு இல்ல, நேற்று நேரடியாவே ஒரு மேடையிலே சொல்லிட்டேன். இது வந்து தனிப்பட்ட முறையில் மனு கொடுத்து சரி செய்யற விஷயம் இல்லை. இது ஏதோ ஒரே ஒரு நபர் முடிவெடுத்து இவ்வளவு பெரிய தவறு செய்ய முடியாது. ஒரு சிவில் சப்ளைல இருக்கிற டைரக்டர்ல இருந்து செக்ரட்டரியில இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இது வந்து பரவி இருக்கணும். யாருடைய ஒப்புதல் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர் இதை முடிவு எடுத்துக்க முடியாது. முதலமைச்சருடைய முடிவு இல்லாம, முதலமைச்சருடைய இசைவு இல்லாம இதை செய்ய முடியாது. இதுதான் என் கருத்து. ஆமா, முதல்வர் துறையை கண்டிச்சு முதல்வர் கண்டிச்சுன்னு தான். அவர் தானே இந்த ஆட்சிக்கு தலைமை ஏற்றிருக்காரு. வச்சிருவோம் சொல்லுவோம். இன்னைக்கு ஒன்று அவுத்து இருக்கிறோம், நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று கொடுப்போம். அப்புறம் ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா செய்தி இருக்காதுல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சரோட, அவங்க தொகுதிக்கு மட்டும் அனைத்து திட்டங்களும் செய்யறாங்க. திட்டம்லாம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய திட்டம்லாம் எங்க தொகுதிக்கு அவங்க தொகுதிக்குன்னு இல்லை, யாருடைய சொத்தும் இல்லை. இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க, அவங்க தொகுதிக்குள்ள வேலைகளை செய்வது அவங்க கடமை. அந்த வேலைகளை எங்களால் செய்ய முடியுது, நாங்கள் செய்கிறோம். அவங்களால செய்ய முடியல, குறை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எந்த அமைச்சர் ரூம்லேயே எங்களை பார்த்துக்கிறீங்களா? எங்கேயாவது மண்டி போட்டு இந்த முதலமைச்சர் ரூமில் உட்காந்துருக்கிறோமா? என்னோட பர்சனல் வேலைக்குன்னு நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது, எந்த அமைச்சரையும் சந்திச்சதில்லை. நான் இன்னும் குறிப்பாக இந்த அமைச்சர் ரூமில் ஒரு நாளில் கூட ஒரு அமைச்சர் ரூமில் ஓட மாட்டேன். நாங்கள் செக்ரட்டரிங்களை பார்ப்போம், எங்கள் கடமை என்னவோ அதை செய்வோம். கோயில் பத்திரிகை வைக்கிறது போகும்போது தனிப்பட்ட முறையில் போக மாட்டோம். ஒரு முதலமைச்சர் பத்திரிகை வைக்கிறது கோயில் பத்திரிகை, நம்மளுடைய வில்லியனூர் கோயில் இருக்குன்னா அந்த கோயில் பத்திரிகை வைக்க போவோம். கும்பாபிஷேகம் பத்திரிகைனா கும்பாபிஷேகம் பத்திரிகை வைக்க போவோம். தெரியல சார் பேசுறது யாரும் தெரியல சார், சொல்லுங்க சார். இல்லைங்க, கொஞ்சம் புரட்சி படையெல்லாம் வந்த பிறகு நம்ம தெரியாதாங்க உங்களுக்கு. சரிண்ணா, வேற எதுப்பா திமுக நடத்தின போராட்டத்தில் லைனா சொல்றேன். நாங்க எது தேவை நடத்தி இருக்கிறோம், பந்து நடத்தி இருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி நடத்தி இருக்கிறோம், எஜுகேஷன் நடத்தி இருக்கிறோம், எல்லா போராட்டம் நடத்தி இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு முதலமைச்சர் தான் தெரியும், அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கு தெரியும். எனக்கு இல்லைங்க, எதிர்கட்சி தலைவராக கேட்கும்போது பஸ் ஸ்டாண்டே திறக்காண்டாங்க. நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் சத்தம் போட்ட பிறகு தான் திறந்தாரு. பஸ் ஸ்டாண்டு கோசம் கடையா, கடை கோசம் பஸ் ஸ்டாண்டான்னு மக்கள் அவதிப்படுறாங்க, திறங்கன்னு சொன்னா திறந்துட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க. அது வந்து 96ல சொல்லிருக்காங்க. 96ல இருந்து வேல்ராம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, ஈசிஆர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, இப்ப இருக்கிற பேப்ஸ்கோ கிரவுண்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும்னு சொன்னாங்க. அதே போலதான் இதுவும். நீங்க சொல்லிட்டீங்க இப்ப
கோழிக்கோடையில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தொழிற்சாலை தமிழ்நாடு கவர்னர் நிறைய தொழிற்சாலை தமிழ்நாடு கோச்சிங் தனியா ஆமா புதுச்சேரி நிறைய தொழிற்சாலை போயினாரு. உஷாத்து ரொம்ப நாளா காணோம் தேடி இருந்தான். சரி